படிக்கிற பிள்ளைங்க எப்படி தூங்கும்னு சொன்னால் அந்த எஃபெக்டிவாக தூங்குறது ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் நல்லா தூங்கிட்டாங்கன்னா ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. இதில் என்ன பண்ணி அவங்களே வந்து பழத்தை நினச்சிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிறப்ப அவங்களுக்கு வந்துட்டு நல்ல தூக்கம் இருக்காது. அப்போ மறுநாள் காலையில் அவங்க எக்ஸாம் போகிறதுக்கோ இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கோ காலேஜ் போகிறதுக்கோ அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அப்போ என்ன பண்ணிங்களா, இங்கே பாருங்கள், இந்த சுண்டி விரல் இருக்குல்ல, இதை வந்து இப்படி அழுத்திக்கிறங்க. 1 2 3 4 5 6 7 8 108 தடவை அழுத்திக்கிறங்க. ஆனால் இப்போ அழுத்தக்கூடாது, படுக்க போயில மட்டும்தான் அழுத்தணும். அப்போ இப்படி அழுத்துறப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தூக்கம் வரும், சவுண்டு ஸ்லீப் வரும். இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரெஷர் பண்ணி விடலாம். எல்லாருக்கும் ப்ரெஷர் பண்ணுறப்ப நல்ல எஃபெக்டிவான நல்ல தூக்கம் வரும். அப்போ எந்திரிச்சு அவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து போயிடுவாங்க. இந்த ஹிப்னாட்டிசம் என்ற அரிய கலை இருக்கு இல்லையா, இந்த அரிய கலையை பயன்படுத்தி நீங்கள் வந்து உடலில் உள்ள எந்த வியாதியையும் எளிமையாக நீங்கள் வந்து அதை போக்கிடலாம். இந்த ஹிப்னாட்டிசம் தெரப்பி, ஹிப்னோதெரப்பி, அது ஹிப்னாட்டிசம் அல்லது சைக்காலஜிக்கல் கிளாஸ் இப்படி இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை படிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு தனக்குத்தானே ஹிப்னாட்டிசம் பண்ணிக்கலாம். தனக்குத்தானே உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, உங்களுக்கு மனக்கவலை இருக்குது, உங்களுக்கு ஒரீஸ் இருக்குது, உங்களுக்கு எதிர்மறை என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்களே செல்ஃப் ஹிப்னாட்டிசம், சுய வசியம் என்று சொல்வார்கள். அப்போ அதை வந்து நீங்கள் அதை படிக்கலாம். அடுத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து இங்கே ஹிப்னாட்டிக்ஸ் பண்ணி அவங்கள வந்து மனக்கவலை இருந்து போய்க்கலாம். இதை ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து பண்ணுறாந்தாக்க நீங்கள் வந்து ஹிப்னோதெரப்பி படிச்சுட்டு மற்றவங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிக்கலாம்.